இந்த தசை நடக்குது, அதுக்கு இந்த ஊரில் இருக்க அந்த கோயிலுக்கு தான் போகணும், இத்தனை மணிக்கு தான் எனக்கு சாமி கும்பிடணும், இத்தனை தடவை போயிட்டு வரணும் அப்படிலாம் பரிகாரம் சொல்கிறோம் இல்லையா? இப்போது இது வந்து அங்கே தான் போகணுமா அப்படின்னாக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நமக்கு இன்னைக்கு போக்குவரத்து வசதிகள் வந்து பெருகினதுனால நம்ம அந்த ஷார்ப்பாக அந்த டயத்துக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், வர்றோங்கிற மாதிரி இருந்தது. முந்தி இருந்த காலங்கள்லாம் இது இல்லை, எல்லாம் கால்நடையாக தான் சமயக்குறவர்கள்லாம் கோயில் கோயிலாக போய் பாடிட்டு வந்தாங்க. அதான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அருணகிரிநாதரும் அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் நடந்துதான் போய் பாடல்லாம் பாடினார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு, என்னமும் தெரியாதவனுக்கு ஏன் பொறுப்புடா அப்படின்னு சொல்லி பகவான் கீதையில் சொல்கிறார். அப்போது நீங்கள் வந்து நான் இந்த கோயிலுக்கு போய் வந்தேன்னா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இது சப்போஸ் போக முடியலைன்னா அதுக்காக கவலை எல்லாம் பட வேண்டியதில்லை, சரியா? இருக்கிற இடத்துலையே நின்ன இடத்துலையே நின்று கையெடுத்து கும்பிட்டா போதும், எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்வாங்க. அதனால் இது மனசு சார்ந்த விஷயம் தானே தவிர நீங்கள் இந்த டயத்துக்கு இப்படியான ரிச்சுவல்ஸ் பண்ணாதான் அது சரியாக வரும், இல்லாட்டி வராது அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. நம்ம இதில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு மனசை இறைவனோட ஒன்றை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பலன் கொடுக்கும். அது எந்த கோயிலாக இருந்தாலும், இல்லை கோயிலுக்கே போகாமல் வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி நின்று கும்பிட்டாலும் அதான்.